வெல்கம் டு எவ்ரிடே ஸ்பெஷல் வித் மினி வ்ளாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி மினி வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோ, எங்கே போகிறோம், என்ன ஏதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ பைக்லேருந்து கிளம்பியாச்சு. என்னோடய குட்டி பையன் பாருங்க, கையை நீட்டு காற்று வாங்கிட்டு இருக்கான். ஒரே குறும்பு. பைக்கில் போக போக எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. எங்கே போகிறோம் அப்படின்னு சன்செட் வந்து எவ்வளோ அழகாக தெரியுது. ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம்னா, பாடியில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு தான், திருவல்லிதாயம் கோயிலுக்கு தான். இந்த கோயிலை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாராலையும் போக முடியாது, அருள் இருந்தால் தான் போக முடியுங்கிறனால. ஸோ இந்த கோயிலுக்கு ரொம்ப நல்லா போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தோம், பட் எங்களால் போக முடியல. பட் இன்றைக்கி சடனாக பிளான் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அந்த கோயிலோட ப்ளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ கோயில்கிட்ட என்ட்ரி ஆயாச்சு. திருவல்லிதாயம் கோயிலுக்கு பிகினிங்லேயே இந்த கணேஷா டெம்பிள் தான் இருக்குது, குட்டியோண்டு டெம்பிள். இந்த டெம்பிளுக்கு போயிட்டு இதை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கே போகலான்ட்டு இங்கே வந்தாச்சு. கணேஷாவையும் கும்பிட்டுட்டு சுற்றி வரும்போது பின்னாடியே ட்ரீ வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. கீழேருந்து மேலே பார்க்கும்போது செம்மையாக இருந்தது, அழகாக இருந்தது, ரொம்ப டாலாக இருந்தது ட்ரீ. ஸோ இங்கே கும்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து நடந்து போயிடலான்ட்டு அங்கே போயாச்சு. ஜஸ்ட் 1 minute தான், பக்கத்தில் தான். ஸோ இங்கே என்ட்ரி ஆகும்போதே கால் கழுவுறதுக்கு ஃபெசிலிட்டி வச்சுருந்தாங்க, வாட்டர் கழுவிட்டு உள்ளே போகிற மாதிரி. ஸோ நல்லா இருந்தது. ஸோ கால் கழுவிட்டு உள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வச்சதுனால ஓகே, கால் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிடலான்ட்டு சொல்லிட்டு கால் கழுவிட்டு இருந்தோம். இங்கேருந்து கோபுரம் பார்க்க செம்மையாக இருந்தது. மேலே பார்க்கும்போது உள்ளே என்ட்ரானோடனே ஒரு பாசிட்டிவ் வைப். கோயில் ரொம்ப க்ளீனாக இருந்தது, எந்த ஒரு டஸ்ட்டும் இல்லாமல், நல்ல ஒரு ஸ்மெல்லு, எந்த ஒரு டர்ட்டி ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க கோயிலில். ஸோ சண்டேங்கிறதுனால ரொம்ப க்ரௌட் இருக்கும்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் அவ்வளோக்குள்ளே ஒன்றும் க்ரௌடில் நார்மலாக தான் இருந்தது. ஸோ க்யூவில் தான் நின்னோம். இன்னும் ரொம்ப க்ரௌடாக இருந்தால் அங்கே ஃபுல்லாக கம்பி போட்டு வச்சுருக்காங்களே, அங்கே வரைக்கும் க்யூ இருக்கும். பட் இது ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் வர மாதிரி லைன், ஜஸ்ட் ஒரு லைன் தான் இருந்தது, ரொம்ப க்ரௌட் இல்லை. எல்லாருமே உட்காந்துட்டு இருந்தாங்க, சாமி கும்பிட்டுட்டு நல்லா இருந்தது. ஸோ கொடிமரம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக அழகாக கட்டி வச்சுருக்காங்கன்னு. அழகாக இருந்தது கீழேருந்து பார்க்கும்போது கொடிமரம். அப்புறம் நந்திக்கு வந்து அழகாக கோபுரம் போட்டு அழகாக கட்டி வச்சுருந்தாங்க. அந்த கோபுரத்துக்கு வெளியே கம்பி, அந்த கம்பிலையும் குட்டி குட்டியோண்டு நந்தி வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. அங்கே ஒரு பெல்லு தொங்குது, பெல்லுக்கு லைட்டு, அதுவும் செம்மையாக இருந்தது. எந்த கோயிலையும் நான் பார்க்கல, ரேராக தான் பார்த்துருப்பேன் இந்த மாதிரி. பட் இங்கே இந்த கோயிலில் பெல்லுக்கு கீழே லைட் போட்டது ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. என்னோடய பையன் பார்த்துட்டே இருக்கான். பார்த்து அவனுக்கு என்னது இது உட்காந்துருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அவன் நந்தியெல்லாம் பிடிச்சி அந்த கம்பியில் இருக்கிற நந்தியை பிடிச்சி விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் கேமரா வந்து அலோடு இல்லை, ஃபோட்டோ வீடியோலாம் எதுவுமே அலோடு இல்லை. அப்பப்போ ஒருத்தராக வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது, அப்படி யாராவது பார்த்தோன்னா நாங்கள் பிடுங்கிடுவோம், டிலீட் பண்ண சொல்லிடுவோன்ட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை, எதுவுமே நாங்கள் வீடியோ எடுக்கவும் கூடாது, இங்கேருந்து ஸ்டாப் பண்ண சொன்னாங்க. பட் நான் அங்கே உள்ள என்ட்ரி ஆகிற வரைக்கும் எடுத்துகிட்டே இருந்தேன், கொஞ்சமாக எடுக்கலான்ட்டு. இங்கேருந்து சிவன் ஓரளவுக்கு தெரிஞ்சாங்க, பட் கேமராலாம் அவ்வளோ நீட்டாக கிளியராக தெரியாது. ஸோ எனக்கு பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சுது, ஏன்னா நான் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு வந்துட்டேன். இங்கேயே நான் வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறது க்ளோஸ் பண்ணிட்டேன், ஏன்னா உள்ளே அலோடு இல்லைங்கிறனால. ஏன்னா வீடியோவுக்கு ரொம்ப கிளியராக தெரியாது. சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி வரலான்ட்டு பின்னாடி பார்க்கும்போது இங்கே குட்டி குட்டி விக்கிரகம் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது அழகாக. அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ அழகாக இருந்தது. சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தோடனே ஒரு பாசிட்டிவ் வைப் மாதிரி இருந்தது, செம்மையாக இருந்தது. இங்கே விளக்கு போடலாம், விளக்கு ஏதாவது வேண்டிதல் இருந்தால் விளக்கு போட்டால் அது நடக்குங்கிறாங்க. பட் தெரியல, வேண்டிட்டு போட்டால் தான் தெரியும் நிறைவேறதா இல்லையான்னு. அப்புறம் நவகிரகம் இருந்தது, அதையும் சுற்றிட்டு பக்கத்தில் நட்ராஜர் இருந்தாங்க, அவங்களையும் கும்பிட்டுட்டு அப்படியே வந்து உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு உட்கார்றதுக்கு வந்துட்டோம். அங்கே கார்பெட் விரிச்சு போட்டுருந்தாங்க, அங்கே உட்காந்தாச்சு. என்னோடய பையன் தான் கொஞ்சம் நேரம் என்னை ஃப்ரீயாக விடுங்க, நான் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன், நான் கொஞ்சம் விளையாடிக்கிறேன்ட்டு சொல்லிட்டு அவன் ரொம்ப விளையாடிக்கிட்டே இருந்தான், நல்லா கத்தி விளையாடிட்டு இருந்தான். ஒருத்தரையும் கூப்பிட்டு வேற ஏதோ பேசிட்டு இருந்தா, எல்லாரும் இவ கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு குட்டி பாப்பா வேற வந்துட்டு இவ கூப்பிட்டு கத்தி விளையாடிட்டு இருந்ததை பார்த்துட்டு அந்த பாப்பாவுக்கு இவனை விட்டு போறக்கே மனசு இல்லை, ஏதோ கொடுத்துட்டு இருந்து.
அப்புறம் வீட்டுக்கு கூட்டு போயிடும். நாங்கள் ஒரு பார்ட் ஆஃப் சென்டரில் உட்காந்துட்டு இருந்தோம். எங்களை சரௌண்ட் பண்ணி யார் யார் இருந்தாங்களோ எல்லாக்கிட்டையும் போய் பேசி ஏதேதோ சொல்லிட்டு இருந்தான். எல்லாருமே இவங்கிட்ட விளையாடிட்டு இருந்தாங்க. எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹேண்ட்பேக்கை போய் எடுக்கிறது, எல்லாரு கூடயும் போய் ஏதோ சொல்லிட்டு பேசிட்டே இருந்தான். ஒரே ஃபன்னாகவே போயிட்டு இருந்து. சரி ஓகே கிளம்பலாம், 1/2 ஹவருக்கு மேலேயே உட்காந்தாச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அந்த பெல் பாருங்கள், லைட் அழகாக தெரிஞ்சுது. ஓகே, இதுதான் இன்னைக்கோட மினி ப்ளாக். பார்க்க அழகாக இருந்தது கோயில். நீங்கள் யாராவது வரணுன்னாலும் வாங்க, சாமி கும்பிடலாம். சிவன் உள்ளே போய் பார்க்குறதே ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.